முள்ளு மரம் அது. ஆமா, அங்கெல்லாம் போக கூடாது, குத்திரும். பின்னாடி தண்ணி செமையா இருக்குல்ல? அடிக்கடி பசங்களாம் இங்க வந்து உட்காந்துக்குவோம். காத்து நல்லா வருதுல்ல? நீங்க ஏதோ பேசணும்னு வர சொன்னீங்க, எதுவும் பேச மாட்டீங்க. அதான் நானே ஏதோ உளறிட்டு இருக்கேன். அது அது நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சரவணா. மனசு லேசா இருக்கு. அது உங்க முகத்தை பார்த்தாவே தெரியுது. என்னடா இவ்வளோ அழகான கிராமத்தை விட்டு உடனே போறமே, இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருந்தா சூப்பரா இருக்குமே நினைச்சீங்க. அதுக்கு பல தடைகள், அதையெல்லாம் தாண்டி இன்னும் 21 நாளைக்கு இங்க இருக்கிறதுக்கு உங்களுக்கு பர்மிஷன் கிடைச்சிருச்சு. அதை விட உங்க கெடுபிடி ஃபேமிலி மெம்பர்ஸும் ஊருக்கெல்லாம் போயாச்சு. ஸோ நீங்க ஜாலியா இருக்கீங்க, அதானே? அதுவும் ஒரு சின்ன சந்தோஷம்தான். ஆனா அப்ப அதை விட பெரிய சந்தோஷம் ஏதோ ஒன்று இருக்கு. அதை என்கிட்ட சொல்லணுன்றதுக்காக வர சொல்லியிருக்கீங்க. அதை தான் சொல்லுங்கன்னு சொல்றேன். எங்க ரொம்ப நேரம் யோசிச்சா தலைவலிக்கு, நீங்களே சொல்றீங்களா? நான் ஒரு கனவு கண்டேன். கனவா? காலை கனவா? அது பலிக்குன்னு வேற சொல்லுவாங்களே. அப்படியா? ஆமா. இந்த கனவுல நான் அழகா பட்டு புடவை கட்டி நகையெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி நான் வந்து மணமேடையில உட்கார்றேன். ஓ, உங்க கல்யாண கனவா? சரி சொல்லுங்க. மணமேடையில எனக்கு எதிரில் எங்க வீட்டு ஆளுங்களும் மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்களும் நிக்கிறாங்க. கல்யாண வீடுன்னு இருந்தா மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்களா வரதான் செய்வாங்க. அப்புறம் நான் கண்ணு நிறைய வெக்கத்தோட குனிஞ்சு தலை நிமிராம அப்படியே திரும்பி பாக்குறேன். என் பக்கத்துல அழகா பட்டு வேட்டி பட்டு சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு என் மாப்பிள்ளை உட்கார்ந்துருக்காரு. மாப்பிள்ளை அழகா? சொல்லுங்க. நான் அப்படியே மெதுவா தலை நிமிர்ந்து பாக்குறேன். இதே கலர், இதே கண்கள், இதே மூக்கு, இதே முறுக்கு மீசையோட மாப்பிள்ளை உட்கார்ந்துருக்காரு. முறுக்கு மீசை? மாப்பிள்ளை பக்கத்துல அவரோட ஃப்ரெண்ட்ஸ் மாப்பிள்ளைக்கு தோழர்களா உட்கார்ந்துருக்காங்க. அப்புறம் மணப்பெண் தோழியா மடோனா என் பக்கத்துல நின்னுட்டு இருக்கா. அதான முறை, கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க. ஐயர் மந்திரம் ஓத, நாதஸ்வரம் கெட்டிமேளம்லாம் வாசிக்க, சுத்தி நிக்கிறவங்க எல்லாம் அச்சத பூவெல்லாம் போட, அது அப்படியே இங்க மேல வந்து விழ, ஐயர் தாலி எடுத்து கொடுக்க, மாப்பிள்ள அது அப்படியே என் கழுத்துக்கிட்ட கொண்டு வந்து. என்ன கல்யாணம் நின்றுச்சா?